2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய நாள், அதாவது 7 வருஷத்தின் முடிவில், உபத்திரவ காலத்தின் முடிவில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு, ஜலப்பிரளயம் மாதிரி அக்கினி பிரளயம் வரும். ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, இனிமேல் தண்ணீரில் உலகத்தை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, நெருப்பு வச்சிருக்கிறார். பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக தான் இருக்கு. எப்படி எரிய போது எல்லாமே நமக்கு பைபிளில் எல்லாம் தெளிவாக இருக்குது. அது 2 பேதுரு 3:10 அந்த காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. 7 வருஷத்தின் முடிவில் நடக்கிற காரியம். அதற்கான ஆயத்தம், அதான் உலகத்தின் முடிவு. அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி, அந்த அர்மேகதான் யுத்தம், 1000 வருஷ அரசாட்சி. எப்படி நோவா பேழையிலேருந்து வந்து இந்த பூமியில் புது உலகத்தை அதாவது அவர் சிருஷ்டிப்பு, அது அவருடைய 3 பசங்க பலிக்கு பெருகினாங்களோ, அதே மாதிரி 1000 வருஷ அரசாட்சி தொடங்கும். இயேசு கிறிஸ்து 1000 பரிசுத்தவான்களோடு வந்து பூமியிலே அரசாட்சியை தொடங்குவார். அதுக்கு முன்னாடி பூமியானது அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படும். அந்த வசனம் தான் 2 பேதுரு 3:10. இப்போ அதுக்கு எப்படி ஆயத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் 2 விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். 2 விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். 2011 சொல்லிகிட்டு இருக்கிறோம், சூரிய புயலை பற்றி. இந்த 2012 ஒரு சூரிய புயல் பூமியை கிராஸ் ஆச்சு. மார்ச் மாதம் அது நடந்துச்சு. இந்த சூரிய புயலை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நடந்தது. இந்த சூரிய புயல் பூமியை தாக்கும்போது மிகப்பெரிய பேரழிவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சூரிய புயலுடைய அடுத்த சுழற்சி 12 வருஷம் கழித்து நடக்கும். ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒரு தடவை அது நடக்கும். 2012 வந்துச்சு, அடுத்து 2023 வரணும். அப்படி வரும்போது சூரிய புயலுடைய வேகத்தில் சேட்டிலைட்ஸ் எல்லாம் வெடிச்சிடும். அதோடைய வேகம் வந்து 3 லெவலில் இருக்குது. CMXன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரிக்டர் அளவுன்னு சொல்கிறோம் பூமி எதிர்ச்சிக்கு. புயலுக்கு மைல் கணக்குன்னு சொல்கிறோம். காற்று வீசியது 70 மைல் வேகத்தில் காற்று வீசியது, அந்த மைல் கணக்கு மாதிரி ரிக்டர் அளவு மாதிரி சூரிய புயலுக்கு ஒரு அளவு இருக்குது, CMXன்னு. C அப்படின்னு சொன்னால் பிரைமரி லெவல், Mனா மாட்ரேட் லெவல், Xனா எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒவ்வொன்றுத்துக்கும் 9 ஸ்டேஜ் இருக்குது. C1 C2 C3ன்னு 9 ஸ்டேஜ் இருக்குது. இது வந்து மினிமம் சும்மா சாதாரணமாக வரும். இந்த லெவலில் ஒரு 8 சூரிய புயல் இந்த மாதம் வந்துச்சு. இப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி லெவலில் ஒன்று வந்துச்சு, M லெவலில், X லெவலில், X3 லெவலெல்லாம் வந்திருக்கு. X3 லெவலெல்லாம் தாண்டும் போது பூமி மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். ஒருவேளை மனுஷன் அதை மாட்டினா மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மிகப்பெரிய சூரிய புயல் ஒன்று வந்துச்சு. பாருங்கள், சவுண்ட் வைங்க. சமீபத்தில் விண்ணில் ஏவப்பட்ட 40 செயற்கைக்கோள்கள் சூரிய புயலால் எரிந்து நாசமாகியுள்ளது. சூரிய புயல் பூமியை தாக்கினால் ஏற்படும் ஆபத்துகள் என்னென்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் பூமியின் மூலை முடுக்கெல்லாம் இணைய இணைப்பு சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கில் அவரின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. அப்படி பிப்ரவரி 3ஆம் தேதி ஏவப்பட்ட 49 செயற்கைக்கோள்களில் 40 செயற்கைக்கோள்கள் தற்போது சூரிய புயலால் பாதிக்கப்பட்டு தீக்கு இரையாகியுள்ள சம்பவம் தான் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். 2023 தான் உச்சத்துக்கு வரும். அப்போ வரும்போது இன்னும் பெரிய அளவில் இந்த பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த இந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 8 சூரிய எடுத்துருங்க. நேற்று மட்டும் 8 முறை சூரியகாந்த புயல் பூமியை தாக்கியதாக கொடைக்கானலில் உள்ள வான் இயற்பியல் ஆராய்ச்சி மையம் கண்டறிந்துள்ளது. இது வந்து ஏப்ரல் மாதம் நடந்தது. 8 சூரிய புயல் பூமியை தாக்கி இருக்குது. இந்த சூரிய புயலோட வேகம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது இன்னும் பூமியை அதிக அளவில் தாக்கும். முதல் லெவல் தான் சேட்டிலைட்டெல்லாம் எரியிறது, அதாவது சாதாரணமாக பூமிக்குள்ளே அப்படி கிராஸ் ஆகும்போது. இது இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்துச்சுன்னா நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கேபிள்ஸ் எல்லாமே எரிஞ்சிரும். இங்கே இதுவும் விஞ்ஞானிகள் கொடுத்துருக்குறாங்க. இதான் அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா காந்தபுலத்தில் வெடிப்பு ஏற்பட்டது.
டிரான்ஸ்ஃபார்மர்கள் வெடித்து சிதறும் அபாயம். இதுவும் விஞ்ஞானிகள் கொடுத்துருக்கிறது தான். இதோடைய 3வது லெவல் ஒன்று இருக்குது, எக்ஸ் லெவல், X3 லெவல், X4 லெவல். இது வரும்போது மனுஷன் எரிந்து சாம்பல் ஆவான். அது உள்ளே போகும்போது மனுஷனுடைய எலக்ட்ரிக் சுடுகாட்டில் போய் மனுஷன் உடம்பு வச்சா என்ன ஆகுது? சாம்பல் ஆகுது. அந்த லெவலுக்கு சூடு வரும், மனுஷன் எரிந்து சாம்பல் ஆவான். இது 3வது லெவல். இதை பற்றி விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, வேகமாக வரப்போகுது. இது ஒரு வகையான, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ஒரு வகையான சூடு, பூமியுடைய அக்கினி. இது 11 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். 2023 பூமியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போவே ஸ்டார்டிங், இன்னும் வரல, இந்த ஸ்டார்டிங்லேயே 8 சூரிய புயல் பூமிக்குள்ளே வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒரு 40 சேட்டலைட் எரிஞ்சு போச்சு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப பெரிய விஷயம். அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பூமியின் காந்த புலத்தில் வெடிப்பு. பூமியை இப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை கத்தர் வச்சிருக்கிறார், காந்த புலம் சேஃப்டி. அதனால தான் நம்ம அந்த இடத்துல தொங்குறோம். அப்படியே பூமி இவ்வளோ வேகமாக சுற்றியும் நமக்கு ஒன்றுமே தெரியல, சேஃப்டியாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். காரணம், இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை பிடிச்சிருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சின்ன வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இது உள்ள சூரிய புயல் நேராக வருது. இப்போ பூமிக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாமே நேரடியாக பூமிக்கு வருது. இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இது ஃபஸ்ட்டு. 2வது ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பருவநிலை மாற்றம் காரணமாக. பருவநிலை மாற்றம்னா என்ன? இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆபத்து. வசனம் சொன்னபடி பூமி எரிவதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியை சுற்றி ஆண்டவர் ஒரு ஷீல்டு வச்சுருக்கிறார். இந்த ஷீல்டு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் பைபிளில் உள்ளது தான். ஆனால் சயின்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கும். நம்ம பைபிளை வெறும் கதையாக படிச்சிட்டோமா, அது கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக நம்ம படிக்கிறது இல்லை, அவ்வளோதான். இந்த மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி மரம் செடி கொடியெல்லாம் உண்டாக்குனார் 3வது நாளில். ஏன்னு கேட்டால் 6ஆம் நாள் வரப்போகிற மனுஷனுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். எல்லா ஆக்சிஜனும் நிறைய தேவை அவனுக்கு. அதனால தான் பூமி முழுக்க மரம் செடி கொடியை உண்டாக்கிட்டு இந்த ஆக்சிஜன் தான் மேலே போகும். ஆனால் மேலே போய் அது காணாமல் போயிடக்கூடாது. அப்படி ஒரு ஷீல்டு மாதிரி ஆர்டர் வச்சுருக்கிறார். அதுக்கு ஆங்கிலத்தில் க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போயிட்டு திருப்பி என்ன செய்யும்? பூமிக்குள்ளேயே வரும். திருப்பி வரும்போது 2 மடங்கு ஆக்சிஜன் யாருக்கு கிடைக்கும்? மனுஷனுக்கு கிடைக்கும். ஆனால் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே அவன் நேராக ஓடி என்ன பண்ணான்னா, மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான்னு வசனம் சொல்லுது. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில். விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். இவர் தான் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுனவர். இவர் தான் ஒரிஜினல் ஆக்சிஜன், அல்மைட்டி ஆக்சிஜன். இவர் தான் ஜீவ சுவாசத்தை ஊதுனவர். இவர்கிட்ட பாவம் செஞ்சோன்னா இவர்கிட்ட ஓடி போய் அவன் எங்கே போயிட்டான்? மரத்துக்கு பின்னாடி. மரங்கிறது ஆல்டர்னேட் ஆக்சிஜன். இவர் தான் அல்மைட்டி ஆக்சிஜன், அது ஆல்டர்னேட் ஆக்சிஜன். ஆல்டர்னேட் ஆக்சிஜன்கிட்ட போயிட்டான். சரி பரவாயில்ல, அவருக்கு தெரியும் இவன் பாவம் செஞ்சானா இவனுக்கு ஆக்சிஜன் வேணும். இவனுக்கு தேவையான ஆக்சிஜன் எங்கே இருக்குது? மரத்தில் இருக்குது. அங்கே போய் வச்சுக்கிட்டார். இப்போ பிசாசு பார்த்தான், கர்த்தர் ரொம்ப நல்லவர், இவரை விட்டு போன துன்மார்க்கன் கூட அழிஞ்சிடக்கூடாது, துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட அவர் காண விட்டார்னு இருக்கு. அவன் கூட செத்துறக்கூடாது, அவன் கூட எப்படியாவது காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறார். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பானவர். அவர் யாருமே சாகணும்னு நினைக்கவே மாட்டார். அதனால் அவன் எப்படியாவது கடைசி நிமிஷத்தையாவது காப்பாற்றணும்னு தான் நினைப்பார். அப்படி என்ன ஆச்சு? மனுஷனுக்கு ஒரு ஆக்சிஜனை உண்டாக்கி வச்சோன்னே பிசாசு பார்த்தான். சரி, மனுஷனுக்கு அறிவு கொடுத்து அவன் அறிவை பிசாசு யூஸ் பண்ணி, நீ ஏன் இப்படி அலைஞ்சினே இருக்க, வீடு கட்டுன்னா. வீடு கட்டணும்னா கண்டிப்பாக எதை வெட்டணும்? மரத்தை வெட்டணும். வீடு கட்டியாச்சு, அடுத்து ரோடு போடுன்னா. ரோடு போடணும், என்னத்தை வெட்டணும்? மரத்தை வெட்டணும். ரோடை போட்ட பிறகு ரோடு எதுக்கு? நடக்கிறதுக்கா? வண்டி ஓட்டுன்னா. மாட்டு வண்டி, எல்லா வண்டியும் ஓட்டு. ஒவ்வொரு வண்டியாக ஓட்ட 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 என்னத்தை வெட்ட? அடுத்தடுத்து எதை வெட்டிக்கிட்டே வந்தான்? மரம். ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் பங்க்கு. ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் பங்க்கு. ஒவ்வொரு பங்காக ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. சரி, இதுக்கு பதிலாக மனுஷன் உண்டாக்கணும் ஆல்டர்னேட் என்னது? இதை உண்டாக்கிட்டு இதை அழிச்சிட்டு சிட்டியை கட்டுறான். காயின் நகரத்தை கட்டினான்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஜனங்கள் போய் என்ன நகரத்தை கட்டினாங்க? பாபேல் நகரத்தை கட்டினாங்கன்னு இருக்குது. அப்புறம் நிம்ரோத்து போய் பாபேலை கட்டினாரு. அப்புறம் நினிவே கட்டினாங்க, கல்னே, எல்லாம் சிட்டி உண்டாக்குனாங்க. சிட்டி உண்டாக்க 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 சிட்டி வருதுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லா மரமும் என்ன ஆகும்? இப்போவும் சிட்டி வரத்துக்கு முதல்ல எதை தான் வெட்டுறான்? மரத்தை தான் வெட்டுறான். நம்மளும் எங்கே தான் வாழ நினைக்கிறோம்? சிட்டியில் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஸ்கூலுகளும் எல்லாம் அங்கே இருக்கும். சிட்டியாக இருந்தால் பரவாயில்ல. சிட்டியில் மரம் இருக்காது, பரவாயில்ல. சிட்டியில் ஆக்சிஜன் இருக்காது, பரவாயில்ல. சிட்டியில் தண்ணி இருக்காது, பரவாயில்ல. சிட்டியில் காற்று கெட்டு போச்சு, பரவாயில்ல. ஆனால் எங்கே தான் இருக்கணும்? சிட்டியில் தான் இருக்கணும். அப்போ அந்த சிட்டி வர 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 மரம் எல்லாம் வெட்டப்பட்டுச்சு. இதுக்கு பதிலாக மனுஷன் உண்டாக்கின தொழிற்சாலை, காரு, 2 வீலரு, தொழில் புரட்சி, வாகன புரட்சி எல்லாம் இதிலேருந்து வெளியே வந்ததெல்லாம் என்னது? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு எல்லாம். இப்போ இதெல்லாம் மேலே போய் திருப்பி எங்கே வருது? பூமிக்குள்ளேயே வருது. இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். அவ்வளோதான், சிம்பிள். ஆக்சிஜன் போய் ஆக்சிஜன் வரதுக்கு பதிலாக மனுஷன் ஆல்டர்னேட்டாக
எல்லாத்தையும் உண்டாக்கிட்டான். வாகனங்கள் புரட்சி, அந்த 2 வீலரு 4 வீலரு 6 வீலரு 8 வீலரு எல்லாம் உண்டாக்கிட்டு அப்புறம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் கண்டுபிடிச்சி அத்தனையிலும் வந்தது ஒன்று கூட ஆக்சிஜன் கிடையாது. அத்தனையும் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் எல்லாம் மேலே போயிட்டு திருப்பி எல்லாம் எங்கே வருது? பூமிக்கு வருது. பூமியோட வெப்ப சூடு எவ்வளோ தெரியுமா? இப்போ 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டிருச்சு நார்மல் லெவலை விட, கொரோனாவுக்கு முன்னாடி. அப்போ கொரோனாவில் என்ன சொன்னாங்க? லாக்டவுன் எல்லாம் போட்டாங்க. ஒரு ரூமர், ஒரு வதந்தி என்னென்னா, ஏன் இவ்வளோ லாக்டவுன் கொரோனாவுக்கு, வேறு ரூட்டே இல்லையானா ஏன் இந்த ரூட்டை எடுத்தாங்கன்னா, லாக்டவுன் போட்டு வாகனத்தை நிறுத்தி ஷாப்பிங் மாலில் வரக்கூடிய ஏசி எல்லாம் நிறுத்தி மொத்தத்தையும் ஃபேக்ட்ரி எல்லாம் ஸ்டாப் பண்ணாதான் இந்த சூடு என்ன ஆகும்? கொஞ்சமாவது குறையும். அந்த 1.5 லெவல்லேருந்து ஏறாமையாவது பார்க்கணுன்னு பார்த்தாங்க. புதின் அண்ணன் அடி ஒரு நாசம் ஒன்று பண்ணார். இப்போ எந்த புதின்? ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் வார ஆரம்பித்தார். இப்போ 2 டிகிரியை தாண்டிடுச்சு. இப்போது 2030க்குள்ளே 3.5 டிகிரி செல்சியஸ் தாண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது இது வந்து ஐநா சபையோட ரிப்போர்ட். இது ஐநா சபையோட ரிப்போர்ட். 3.5 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக 2030க்குள் வரும். இது உலகையே அழிக்கக்கூடிய அளவுக்கு தேவையான வெப்பநிலையை பூமிக்குள்ளே கொண்டாரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் சொன்ன கடைசி கால பூமி அக்கினிக்கு இரையாய் வைப்பதுக்கு எல்லாமே என்னவா இருக்குது? ஆயத்தமாக ரெடியாக இருக்குது. ஒரு பக்கம் சூரிய புயலும் ரெடியாக இருக்குது, ஒரு பக்கம் பருவநிலை மாற்றமும் ரெடியாக இருக்குது, 2 பேர் 3:10க்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் இவ்வளவும் இருக்குது, யாருக்கு உணர்வில்லை? யாருக்கு உணர்வில்லை? நமக்கு உணர்வில்லை. நான் சொல்கிறேன், உலகத்தானுக்கு இருக்கிற உணர்வு கூட சபைக்கு இல்லை. இதெல்லாம் சபை தான் யாருக்கு சொல்லணும்? உலகம் அழிய போகுதுன்னு ஏனோக்கும் நோவாவும் யாருக்கு சொன்னாங்க? உலகத்துக்கு சொன்னாங்க. 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் என்று யூதா 14 ஏனோக்கு சொல்கிறார். பேதுரு 1 பேதுரு 3 நீங்கள் 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நோவா சொல்கிறார், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அன்றைக்கி அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணி உலகம் அழிய போது வாங்க வாங்கன்னா அன்றைக்கி ஒரு கூட்டம் சொல்லியிருப்பான் போல், இந்த நோவாவுக்கு வேறு வேலை இல்லை, இப்படி தான் அழியுன்னு பயமுறுத்தி தெரியும், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, அதெல்லாம் உலகம் அழியாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்திருக்கோம். அப்படி தான் நடந்துச்சு. இப்போ அதே நிலைமை தான். அன்றைக்கி நோவா காலத்தில் ஜனங்களுக்கு உணர்வு இல்லைன்னு வசனம் சொல்லுது. அன்றைக்கி நோவா உலகத்துக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி சபை தான் போய் எங்கே சொல்லணும்? உலகத்துக்கு சொல்லணும். இனி கண்ணுக்கு முன்னாடி அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த செய்தியை நீங்கள், நான் கொடுக்குற இந்த செய்தி இல்லை, இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பற்றின விஷயங்கள் எவ்வளோ கேள்விப்படுவீங்க.